வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். நம்ம வீட்டில் எப்பவுமே காலையில் செய்து இட்லி மீந்து போச்சுன்னா அதை நம்ம உதிர்த்து உப்புமா மாதிரி தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அதில் நல்லா மொறுன்னு அருமையான மெதுவடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயும் அவ்வளோவா இழுக்காது, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம் கடாய் நம்ம ஏற்கனவே சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மண், மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், தோசைக்கல் பார்த்திங்கன்னா பொடி உள்ளது பொடி இல்லாதது, இது எல்லாமே நம்ம கிட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் செய்த இட்லி ஒரு 6 இட்லி மீந்து இருக்குது. இப்போ இந்த இட்லியில் தான் நம்ம பார்த்திங்கன்னா வடை பண்ண போகிறோம். இந்த இட்லியை நல்லா அந்த மாதிரி கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த இட்லி எல்லாத்தையுமே நல்லா அந்த மாதிரி கையால் உதிர்த்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, நீங்கள் இடியப்ப மாவு வறுத்த இடியப்ப மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அது கூட நமக்கு இட்லியில் உப்பு இருக்கும். நம்ம சேர்க்குற அந்த மாவு வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கையால் உதிர்த்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக பொடியை நறுக்குன்னா மல்லி இலையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம உப்பும் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு டைட்டாக இருக்குது பாருங்கள். வடை மாவு பதத்துக்கு நமக்கு இல்லை. அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 தடவை 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம கையில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வடை எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக மெது வடையில் ஓட்டை போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக அழுத்திட்டு ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வந்துடும் நமக்கு. அப்போ தான் உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரும் ஓட்டை போட்டுட்டிங்கன்னா. இப்போ பார்த்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா எண்ணெயில் போட்டு பொரிக்க சரியாக இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடைகளை போட்டுட்டு வேக விட்டுடலாம். போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கிட்டு லைட்டாக செவந்து வரட்டும், அது வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. இப்போ லைட்டாக செவந்து வந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி பெரட்டிட்டு கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வடை 2 சைடுமே நல்லா வெந்துட்டு கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக நமக்கு மீந்து போன இட்லியில் அருமையான வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி மீந்து போனால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.